என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் மேசராசியில் பிறந்தவங்க இதுவரைக்கும் மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இனிமே வரப்போகின்ற இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு காணுறது? அதுக்கு தாங்க இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேசராசிக்கார நேயர்களே, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். இந்த மே மாதம் வியாழன் மேசம் முதல் ரிஷபம் வரையிலான வியாழனின் சஞ்சாரத்தில் தொடங்கி குறிப்பிடத்தக்க வான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்த தயாராக இருக்குதுங்க. இந்த போக்குவரத்து சுய கண்டுபிடிப்பில் இருந்து பொருள் ஆதாயங்களுக்கு கவனம் செலுத்துவதையும் குறிக்குது. புதன் 10ஆம் தேதி மீனத்தில் இருந்து மேசராசிக்கு சஞ்சரிப்பதால் 31ஆம் தேதி ரிஷபராசிக்கு மீண்டும் செல்வதற்கு முன் மனத்தெளிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றை குறிக்குங்க. நிதி ஆலோசனைகள் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். சூரியன் 14ஆம் தேதி வரை மேசராசியில் இருக்கிறாரு. தனிப்பட்ட முயற்சிகளை உங்களை உற்சாகப்படுத்துவார். பின்னர் ரிஷபத்தில் நுழையிறாருங்க. நிதி மற்றும் பொருள் விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிரன் 19ஆம் தேதி டாரஸை பின்தொடர்றாருங்க. ஆறுதல் மற்றும் ஒருவேளை ஒரு புதிய காதல் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதற்கிடையில் சனி கும்பம் வழியாக தனது பயணத்தை தொடர்றாரு. உங்கள் நீண்ட கால இலக்குகளுக்கு கட்டமைப்பையும் கொண்டு வருது. மேலும் மீனத்தில் ராகு மற்றும் கன்னியில் கேதுவுடன் நோடல் அச்சு ஆன்மீக வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தில் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அறிவுறுத்துதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலனையே தரப்போகுது. தொழில் ரீதியாக சில பணிச்சுமை அதிகரிப்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றும் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் சுமூகமான உறவை நீங்கள் பேண வேண்டும். கவனக்குறைவான வார்த்தைகளால் தவறான புரிதல்களும் ஏற்படலாம். எனவே உங்கள் பேச்சை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. மற்றும் முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக கேட்க வேண்டும். சாத்தியமான இழப்புகள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும் அவசர முடிவுகள் மற்றும் சர்ச்சைக்குரிய விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முக்கியமான பயணத்தையும் ஒத்திவைக்க வேண்டியிருக்குங்க. உங்களுடைய தொழிலில் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நிதி ரீதியாக மாதம் சராசரி நீங்கள் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் அல்லது உங்களுடைய துணைக்காக ஆவேசமாக செலவு செய்வதை நீங்கள் காணலாங்க. முதலீடுகள் அல்லது சில சொத்துக்களை விற்பதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் வரக்கூடும். மாதத்தின் 2ஆம் பாதியில் நிதி நிலைமைகள் மேம்பட்டு காணப்படுங்க. குடும்பத்தில் உங்களுடைய சொந்த தவறுகளால் சில தவறான புரிதல்கள் அல்லது தகராறுகளும் ஏற்படலாம். எனவே வீட்டில் தரமான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும். குறைவாக பேச வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்குவாங்க மற்றும் ஆதரவாகவும் இருப்பாங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மாதம் சராசரியாகவே இருக்குங்க. சூரியன் 1 மற்றும் 2வது வீடுகளின் வழியாக செல்வதால் கண் அல்லது தொண்டை தொற்று ஏற்படலாம். மேலும் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். உடல்நல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள தேவையற்ற பயணங்களை தவிர்த்து போதுமான ஓய்வு பெறுவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தியாவசியமற்ற பயணங்களை தள்ளி போடுவது புத்திசாலித்தனங்க.
தொழில் செய்பவர்களுக்கு கலவையான முடிவுகளும் இருக்கும். உங்களுக்கு நல்ல வியாபார பரிவர்த்தனைகள் இருக்கும். ஆனால் முதலீடுகளால் லாபம் மிதமாக தான் இருக்கும். சுக்கிரன் மற்றும் சூரியனின் தாக்கம் கடந்த 2 வாரங்களில் உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். மாதத்தின் 2வது வாரத்திற்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகளில் கையெழுத்திட இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் ஆரம்பத்தில் சில கவனச்சிதறல்கள் மற்றும் மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் சில தடைகளை சந்திக்கவும் நேரலாம். ஆனால் 2ஆம் பாதியில் உங்கள் கல்வி முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. மே மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ரகதியில் மீன ராசியில் இருக்கிறாருங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. மேலும் சந்திரன் இந்த வாரம் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அதில் முதலாவதாக மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. மேசராசிக்கார நேயர்களே, வீரத்தை அணிகலனாக கொண்ட உங்களுக்கு செவ்வாயை அதிபதியாக பெற்றிருப்பீங்க. நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக பல வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட மனம் திருந்தி மீண்டும் வருவாங்க. தங்க நகை சேர்க்கையும் உண்டாக போகுது. சந்திரனின் நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால வேகமாக வாகனம் ஓட்டுவதை நீங்க விட்டுவிட வேண்டும். வேளைக்கு உணவு உண்ண கூட நேரம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டால் பண இழப்பும் உங்களுக்கு உண்டாகலாம். புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதால அரசு வேலைக்கு நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் கிடைக்க போகுது. குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபட போறீங்க. தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்க செய்ய போறீங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால கடன் தொல்லையும் நீங்க போகுது. பழைய கடன்களை வசூல் பண்ணுவதில் நீங்க அக்கறையும் காட்ட வேண்டும். எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருத்தம் உண்டானாலும் அதை சரிப்படுத்தி கொள்ள போறீங்க. மங்கள நிகழ்ச்சிகளுக்காக அதிகம் செலவும் செய்ய போறீங்க. சனி 11ஆம் வீட்டில் இருப்பதால தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்குங்க. ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால உடன் இருக்கும் நண்பர்கள் உங்களின் மன கஷ்டத்தை துடைப்பாங்க. கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு சுமூகமான நிலையில் தான் இருக்குங்க. அடுத்து வரும் சில நாட்களில் அட்சய திருதியை தினமும் கொண்டாடப்படுது. இந்த வாரத்தில் கிரகங்களின் சேர்க்கையால் தொழில் வேலையில் முன்னேற்றமும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய 5 ராசிகள் யாரென பார்ப்போம். அதில் முதலாவதாக மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மே 6 முதல் 12 வரையிலான அடுத்த வாரம் புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் மேச ராசியில் சேர்ந்து திரிகிரகி யோகம், புதாதித்ய யோகம் உருவாகுது. மேலும் இந்த வாரத்தில் மகாலட்சுமியின் அருள் பெறக்கூடிய அட்சய திருதிய தினமும் கொண்டாடப்படுது. இந்த வாரத்தில் தொழில், குடும்பம், சமூக விஷயத்தில் முன்னேற்றம் பெற உள்ள அதிர்ஷ்ட 5 ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம். அதில் முதலாவதாக மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேசராசிக்கு மே மாதம் 2ஆம் வாரமானது மிகவும் சாதகமான பலனை தரக்கூடியதாக அமைய போகுது. உங்களின் நெருங்கிய நண்பர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியாளர் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் பிரச்சனைகளும் தீரப்போகுது. மிகவும் கடினமான பணிகளை கூட பொறுப்புடன் செயல்பட்டு எளிதாக முடிக்க போறீங்க. இந்த வாரம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். தொழிலதிபர்கள் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற முடியும். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியும் கிடைக்க போகுது. காதலில் துணையுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரித்தே காணப்படும்.
இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.